ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹாட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வணங்கட்டும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும். நான் 250 கிராம் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஈரல்லையே நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா தண்ணி விடும். தண்ணி ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வைக்கலாம் தண்ணி சுண்டுற அளவுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளி எதுவும் சேர்த்துல இல்லையா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாம் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஈரல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.